வணக்கம், வெல்கம் பேக் டு ஜியோபாலிட்டிக்ஸ் தமிழ். திஸ் இஸ் எஸ்பிஜே. இன்றைக்கி ஹாட் டாபிக், 51 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு மோடி அரசு கொடுத்ததா இல்லையா? சோஷியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலும் ஒரே அதிரடியாக அடிதடி நடந்துகிட்ருக்கு. ஆனால் நான் பார்த்த சோஷியல் மீடியாவில் பாசிட்டிவாக எழுதுகிறவங்களும் சரி, நெகட்டிவாக எழுதுகிறவங்களும் சரி, ஆக்சுவலாக அந்த ஸ்காட்ச் ரிப்போர்ட்டை, ஸ்காட்ச்ன்ற ஒரு என்ஜிஓ திங்க் டேங்க் வந்துட்டு இந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஸ்காட்ச் பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு டவுட்டு. ரெண்டாவது, இந்த ஸ்காட்சோட ஒரிஜினல் ரிப்போர்ட்டை படித்தாங்களா இல்லையான்றது சுத்தமாக என்னால் நம்ப முடியல. அதாவது மேம்போக்காக எங்கேயோ ஒரு நியூஸ்லேயோ இல்லை ஒரு சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு எல்லாம் பொங்கிட்டுருக்காங்க. நம்ம இதில் வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம பார்க்க போகிறது ஆக்சுவலாக அந்த ஸ்காட்ச் ரிப்போர்ட் அது என்ன, ஸ்காட்ச்ன்றது என்ன, அந்த திங்க் டேங்க்ன்றது என்ன, அதோட ஹெட்டு யார், அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்க, எந்த பேசிக்கில் இந்த கேல்குலேஷன் சர்வேஸ் இதெல்லாம் பண்ணிவிட்டு 51 crore அந்த ஃபிகரை கொண்டு வந்தாங்க, இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது புரிஞ்சுதுனா தான் நமக்கு இந்த ரிப்போர்ட்டும் புரியும், இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த உண்மையான ஒரு மோடி கவர்மெண்ட் செஞ்ச ஒரு ஹார்ட் ஒர்க்கும் வந்து நம்மளுக்கு புரிய வரும். அது புரியாமல் நம்ம சமூக வலைதளத்திலலாம் ஃபைட் பண்ணிகிட்ருக்கிறது வந்து சரியில்லை. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் போத் சைடு ஷுட் ஹியர் திஸ். லெட் அஸ் ஸ்டார்ட். நாம் நினைக்கிற மாதிரி ஸ்காட்ச் அந்த திங்க் டேங்க் வந்து சடனாக 2014 அப்புறமா எக்ஸிஸ்டிங் ஆனது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஐ திங்க் ஃப்ரம் 1997 ஆர் 96 இந்த திங்க் டேங்க் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. தே ஆர் பேசிக்கலி ஃபோக்கஸ்ட் ஆன் இண்டியன் க்ரோத், லிவ்லிஹுட்ஸ் அண்ட் ஈக்விட்டி. ஐ மீன் ஈக்விட்டி மீன்ஸ் நாட் இன் ஷேர்ஸ். இது வந்து நம்ம இமேஜுன்னு சொல்லிக்கலாம். இந்தியாவோட இமேஜ் வேர்ல்டு லெவலில் எப்படி போயிருக்கு அதை பற்றி சர்வேஸ் வந்து ரெகுலராக இயர்லி ஒன்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரம் 2009 ஆர் 10. இதோட ஹெட் வந்துட்டு மிஸ்டர் சமீர் கோச்சார், சிஇஓ. இவர் தான் இந்த திங்க் டேங்கை வந்து 1997 ஆரம்பித்தவர். இவர் ஒரு பெரிய எக்கனாமிஸ்ட், பெரிய கார்ப்பரேட்ஸ்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு அப்ராடு நிறைய இடத்துலலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்தியாவில். அதுக்கப்புறமா ஒரு டைமுக்கு வந்து இவரோட இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த இந்தியாவோட டெவலப்மெண்ட்ஸில் 1990s அப்புறமா அதில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ அதுக்கப்புறமா இந்த திங்க் டேங்க் ஸ்டார்ட் பண்ணார். இன்பிட்வீன் அவர் நிறைய புக்ஸ் ஓனாகவும் எழுதியிருக்கிறாரு, ஆத்தரும் பண்ணியிருக்காரு இன்னும் ஒரு சிலரோட. இவரோட புக்ஸ் எல்லாம் பல மில்லியன்ஸில் இன்டர்நேஷ்னல் லெவலில் ரொம்ப ஃபெமிலியர் புக்ஸ். ஒரு சிலது உதாரணம் சொல்லணுன்னா, ஸ்பீடிங் ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன்ட்டு மன்மோகன் சிங்கோட ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன்ஸ் பற்றி 2009 வித் ஒரு புக் வந்து அரௌண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் புக்ஸ் சேல் ஆச்சு. அதுக்கப்புறமா சேம் 2008 ஒரு புக் எழுதினார், கோ ஆத்தர் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த புக் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கவர்னன்ஸுன்ட்டு இந்தியன் கவர்மெண்ட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸும் அதோட கவர்னன்ஸ் மெத்தடையும் வந்து எக்ஸாக்ட்லி நமக்கு படம் போட்டு காமிச்சிருப்பார். அதே மாதிரி ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன்ஸுன்ட்டு ஒரு 2009 ஒரு புக்கு அர்பன் ரெனிவல் பாலிசி அண்ட் ரெஸ்பான்ஸில் கோஆத்தர் பண்ணியிருப்பார். 2009 தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். இந்தியா ஆன் த க்ரோத் டர்ன் பிக், அதாவது விஜய் எல் கேல்கர் இருந்தார் இல்லைங்களா, அவரோட எஸ்எஸ்லாம் வந்து ஒரு கம்பைல் பண்ணி ஒரு எடிஷன் பண்ணார். அதுக்கப்புறமா பாட்டம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பவர்ட்டி அலிவிஷன்ட்டு 2010 ஒரு மன்மோகன் சிங்கோட அந்த மன்ரேகா ஸ்கீமை பற்றி நல்ல டீட்டெயில்டாக எழுதியிருந்தார். அதே மாதிரி ரங்கராஜன் அந்த ஆர்பிஐயில் இருந்தார் இல்லைங்களா, அவரோடது சில பாலிசிஸ்லாம் வந்து க்ரோத் அண்ட் ஃபைனான்ஸ்னு ஒரு புக் எழுதியிருந்தார் 2011. இதுவும் வந்து 2-3 மில்லியன், நிறைய மில்லியன்ஸ் புக்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் சேல் ஆச்சு. பாலிசி மேக்கிங் ஃபார் இண்டியன் பிளானிங்னு மாண்டக்ஸின் அலுவாலியா, அந்த அவரோடது ஞாபகார்த்தமாக அவரோட பாலிசிஸ் எல்லாம் பற்றி இவர் எழுதியிருந்தார். அதே மாதிரி மிஸ்டர் பி சிதம்பரம் அவரோட அந்த அஜெண்டா பற்றி 2013 அஜெண்டா ஆஃப் இந்தியாஸ் க்ரோத்துன்னு ஒரு, அதுவும் நல்லா
இதெல்லாம் ரொம்ப ஃபெமிலியரான புக்ஸு. இது இல்லாமல் அவர் தனியாக கோஆத்தர் பண்ணது இந்தியன் ரிஃபார்ம்ஸ் 1991-2016, க்ரோத் அண்ட் கவர்னன்ஸ், இந்தியா 2047, ஹை இன்கம் வித் ஈக்விட்டி, இதெல்லாம் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. ரொம்ப சர்வேஸ் எல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியர் இன்டர்நேஷ்னல் லெவலில். இந்தியாவில் வந்து அந்தளவுக்கு ஃபெமிலியர் ஆகலை, பட் இன்டர்நேஷ்னல் லெவலில் ரொம்ப இவங்கள வாட்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த ஸ்காட்ச் குரூப் தான் இந்த சர்வேயை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது மோதினாமிக்ஸ்ன்ற பேரில் இந்த சர்வே வெளியே வந்துச்சு. ரீசன்ட்லி ஐ திங்க் 2024 தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் அந்த டைமில் வந்தது. பட் அது வந்து இப்போ எலெக்ஷன் டைமில் ரொம்ப ஹாட் கேக் மாதிரி போக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நம்ம இந்த சர்வேவோட இம்பார்ட்டன்ஸ் அண்டு இதுக்கு பின்னாடி அவங்களோட திங்கிங் என்ன இருக்குது அதை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இது 51 crore ஆன்சர் அதில் கிடைச்சிரும். ஓகே, இந்த சர்வேல ஒரு சில முக்கியமான டேர்ம்ஸ், ஐ மீன் டெஃபினேஷன்ஸை வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பர்சன் இயர்ஸ், அதாவது 51 crore பர்சன் இயர்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அவங்க. அது எல்லாருமே மிஸ் பண்ணிட்டோம். 51 crore ஜாப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அப்படி கிடையாது. 51 crore பர்சன் இயர்ஸ். பர்சன் இயர்ஸ்ன்றது வந்து ஒரு மந்த், ஒரு பர்சன் வந்து ஒரு இயரில் எத்தனை மந்த்ஸோ இல்லை டேஸோ ஒர்க் பண்ணுறாங்களோ அது பேசிஸில் வந்து ஒரு கேல்குலேஷன் போட்டு அந்த பர்சன் இயர்ஸ் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 1000 பீப்புளுக்கு வந்து சர்வே பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன். அவங்க 1000 பீப்புள்ஸ் வந்து எனக்கு பர் டே, அதாவது ஒரு வருஷத்தில் இத்தனை நாள் கிடைச்சிருக்குனாக்கா, ஸோ அதை ஒரு கேல்குலேஷன் பண்ணி 1000 பர்சனுக்கு ஒரு பர்சன் ஆவரேஜ் எடுத்தாங்கன்னாக்கா அதை பர்சன் இயர்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து டெய்லி ஒரு 10 hours ஒர்க் பண்ணுறாரு வைங்களேன். 1 இயருக்கு நான் கண்டினியூஸாக 3650 hours ஒர்க் பண்ணேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க 3000 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணோம், வேலை கிடைச்சிது. ஒரு சிலர் 2000 இருக்கலாம், ஒரு சிலர் 3600 500 இருக்கலாம், 3300. ஸோ ஓவரால் டோட்டல் பண்ணி ஒரு ஆவரேஜ் பண்ணாங்கன்னா 1000 டிவைட் பண்ணாங்கன்னா அந்த பர் பர்சனுக்கு வந்து ஆவரேஜ் எவ்வளோ கிடைக்குது. மேபி பர் பர்சன் சம் 285 days அந்த மாதிரி ஒரு கேல்குலேஷன் வரும். ஸோ இதை வந்து 10 மல்டிபிள் பண்ணாங்கன்னாக்கா 2014 to 24 அரௌண்ட் 10 years. ஸோ 280னாக்கா 28,000, அந்த மாதிரி ஒரு 2800 அந்த மாதிரி ஒரு கேல்குலேஷன். இந்த மாதிரி கேல்குலேஷன் பண்ணி தான் அவங்க 51 crore இயர்ஸ் பர்சன் இயர்ஸ் தான் சொன்னாங்க. 51 crore பர்சன்ஸ்க்குன்னு சொல்ல. நிறைய பேர் சமூக வலைதளத்துலலாம் ஜோக் அடிச்சிட்ருக்குறாங்க. இருக்கிறது 140 crore, அதில் 50% எடுத்தால் கூட 70 crore. 70 crore 50 crore ஜாப் இப்போ தான் கிடைச்சிதா அப்படின்னு. அதாவது பைத்தியகாரத்தனமாக இருக்குது. தே ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் த சர்வே ஆர் கேல்குலேஷன்ஸ். அதாவது ஏதோ ஒருத்தர் பிடிக்கலன்றதுக்காக நம்ம தப்பாக பேசக்கூடாது. நம்ம முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அந்த சர்வேன்றது என்ன, அந்த சர்வேவோட மெத்தட் என்ன, அது சர்வே எப்படி எடுக்கிறாங்க, அவங்க என்ன பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க, அந்த பாயிண்ட்ஸ் பேசிஸில் நம்ம பேசினா அது நல்லாயிருக்கும். இல்லைனா அந்த அறிவு ஜீவின்றோம் இல்லைங்க, புத்திஜீவிஸ், இவங்க வந்து எப்போவுமே தப்பான விஷயத்தை தான் முன்னாடி எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த பூரா ரிப்போர்ட் பேசுகிறது வந்து பர்சன் இயர்ஸ், அந்த கேல்குலேஷன், நாட் பர்சன். 51 crore பர்சன் கிடையாது, பர்சன் இயர்ஸ். ஸோ ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ பேர்னாக்கா 10 வருஷத்துக்கு இவ்வளோ பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும், அந்த மாதிரி ஒரு கேல்குலேஷன். சரி, இப்படியும் பண்ணி பார்த்துக்குங்க. ஒரு 51 crore பர்சன் இயர்ஸை டிவைடட் பை 365 போட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். 10 years 2014 24 வரலாம். 24 விட்டுருங்க, 23 24 வரலாம் வச்சுங்க. ஸோ உங்களுக்கு அதை டிவைட் பண்ணிங்கனாலே ஆவரேஜ் 5 crore பர் இயர் ஆவரேஜ் வருது. ஸோ 365 days ஃபுல்லாக ஒர்க் பண்ணால் கூட 5 crore பேருக்கு இயர்லி 5 crore பேருக்கான வேலை வாய்ப்பை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி டெம்ப்ரவரி ஜாப் மாதிரி. ஸோ எவ்ரி இயர் அதை மெயின்டைன் பண்ணுறது தான் இம்பார்ட்டண்ட் அங்கே. சப்போஸ் ஃபஸ்ட் இயரில் வந்து ஒரு 5 crore கொடுத்துட்டாங்க, செகண்ட் இயரில் 2 crore தான் கொடுக்க முடியுதுனாக்கா, ஸோ எம்ப்ளாய்மெண்ட் வந்து கம்மியாகுதுன்னு சொல்லலாம். பட் அந்த 5 crore அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்கன்னாக்கா தே ஆர் டூயிங் வெல், தே ஆர் டூயிங் பெட்டர் ஜாப். அப்படி தான் நம்ம கேல்குலேட் பண்ணோம். ஸோ சர்வே கரெக்டாக புரிஞ்சிங்க, அந்த டேர்ம்ஸை கரெக்டாக புரிஞ்சிங்க, அப்போ உங்களுக்கு அது கரெக்டாக புரியும். இன்னும் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் இருக்குது, அந்த டேர்ம்ஸ் இருக்குது.
அந்த டேர்ம்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ரிப்போர்ட் லாஸ்ட்டில் நான் ரிப்போர்ட்டை பற்றி பேசுகிறேன். ஓகே, அந்த டேர்ம்ஸை பற்றி ஃபஸ்ட்டு பேசிடலாம். ரெண்டாவது ஒரு டேர்ம் ரிப்பீட்டட்லி இந்த சர்வே ஃபுல்லாக சொல்கிறது வந்து சஸ்டைனபிள் எம்ப்ளாய்மெண்ட். சஸ்டைனபிள் எம்ப்ளாய்மெண்ட்றது ஒரு நிலையான வேலைவாய்ப்புன்னு ஒருத்தருக்கு ஒரு பர்மனெண்ட் ஜாப் அப்படி சொல்லிக்கலாமா? எனக்கு கரெக்டாக தமிழில் தெரியல, ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுக்கங்க. அதாவது ஒருத்தர் வந்துட்டு ரெகுலராக ஒரு ஜாப் கிடைக்குது, 10 இயர்ஸாக கண்டினியூஸாக ஜாபில் இருக்கிறாருனாக்கா அதை வந்து சஸ்டைனபிள் எம்ப்ளாய்மெண்ட், நிலையான வேலைவாய்ப்புன்னு சொல்லலாம். இது ஒரு டேர்ம் வந்து ஃபுல்லாக சர்வேல அங்கங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இந்த டேர்மை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்த ஒரு டேர்ம் வந்து ரெகுலராக இந்த ஃபுல் சர்வேல அங்கங்கே பேசுகிறது வந்து ஃப்ராக்ஷனல் ஹையர். ஃப்ராக்ஷனல் ஹையர்ன்றது ஃப்ராக்ஷனல் ரிக்ரூட்டிங் சொல்லலாம். ஐ மீன் டெம்ப்ரவரி ஜாப். இப்போது ஒரு ரோடு போடுறாங்கன்னு வச்சிங்களேன், அந்த ரோடு போடுறதுக்கு ஒரு 3 months அவங்க பிளானிங்னாக்கா அந்த 3 monthsக்கு எவ்வளோ பேர் வேணும் அவ்வளோ பேர் வேலைக்கு எடுப்பாங்க. அதுக்கப்புறமா வேறு ஒரு கான்ட்ராக்டுக்கு அவங்க அந்த ஒர்க் பண்ணுறவங்க வந்து மாறிடுவாங்க, இந்த கான்ட்ராக்டில் இருக்க மாட்டாங்க. மேபி அந்த கான்ட்ராக்டரோட வேறு ஒரு ஜாப்க்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவாங்க, இல்லை மூவ் ஆகிடுவாங்க. ஸோ இது வந்து டெம்ப்ரவரி ஃப்ராக்ஷனல் ஹையர்னு சொல்கிறது. ஸோ இந்த ஒரு டேர்ம் வந்து அடிக்கடி இந்த சர்வேல நிறைய இடத்துல வரும். ஸோ நம்ம வந்து மேஜராக நம்ம பார்த்தோம்னாக்கா 2 டைப்பான எம்ப்ளாய்மெண்ட்டு. ஒன்று வந்து பர்மனெண்ட் ஜாப், இன்னொன்று வந்து கான்ட்ராக்ட் ஜாப்ஸ். இப்படி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த சர்வே கொஞ்சம் நல்லா புரியும். இப்போ நம்ம அந்த ரிப்போர்ட்குள்ளே கொஞ்சம் போவோம். நான் ஃபுல்லாக ரிப்போர்ட் வந்து சொல்கிறதுனா ஒரு ரொம்ப டைம் ஆகும். ஸோ மேஜர் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்கிறேன். மற்றபடி ரிப்போர்ட் வந்து ஆன்லைனில் அவைலபிள். ஜஸ்ட் சர்ச் ஸ்காட்ச் மோடினாமிக்ஸ் ரிப்போர்ட் சர்வேன்னு கூகுள் பண்ணி பாருங்கள், இம்மீடியட்டாக உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அரௌண்ட் 45-50 பேஜஸ்க்கு இருக்குது. ஸோ நீங்கள் நிதானமாக டைம் கிடைக்கும் போது உட்காந்து ஒரு பேஜாக நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு ஸ்லைட்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸிலி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டேட்டாஸ். ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. கொஞ்சம் படிக்க தெரிஞ்சவங்க, கொஞ்சம் யோசிக்க தெரிஞ்சவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஜாப். யூஸ்வலாக நம்ம ஜாப்லலாம் நம்ம இதெல்லாம் பண்ணுறது தான். ஈவன் ஒரு இண்டிவிஜுவல் ஃபேக்ட்ரியில் கூட இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் அவைலபிள். அதை வச்சு தான் அவங்க ஃப்யூச்சருக்கு பிளான் பண்ணுவாங்க. அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி, காஸ்டிங் எல்லாமே அப்படி தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜாப் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ஈஸியாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு எடுக்கிறது வந்து PMOY, முத்ரா யோஜனா இருக்குது இல்லைங்களா? அந்த முத்ரா யோஜனாவோட இம்பேக்டை வந்து இவங்க 2014 24 வரலாம் தனியாக ஸ்டடி பண்ணாங்க. இது ஒரு தனி ஸ்டடி. இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்டடி பண்ணிவிட்டு ஓவரால் கிளப் பண்ணி ஒரு ஆவரேஜ் எடுத்திருக்காங்க. ஸோ முத்ரா யோஜனாவில் வந்து பர் இயர் 3.16 crore வந்து லோன்ஸ் இஷ்யூ ஆகிருக்கு. ஆவரேஜ் இது வந்து ஆவரேஜ் பர் இயர். ஸோ 3.16 crore வந்து கண்டினியூஸாக அவங்க லோன் வாங்கிட்டு அவங்க ஆப்ரேட் ஆகிறாங்கன்னாக்கா அது ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டு. யாரும் வந்து பர்சனல் யூஸ்க்காக முத்ரா யோஜனா கிடைக்கிறதில்ல, அவங்களோட ஷாப் இல்லை ட்ரேடிங் அந்த மாதிரி விஷயத்துக்கு கிடைக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு பர்மனெண்ட் ஜாப் மாதிரி தான், அப்படி தான் நம்ம சொல்லலாம். ஸோ அரௌண்ட் 3.16 crore பர் இயர் ஃப்ரம் 2014 கொடுத்துட்ருக்காங்க. மத்தலப் ஒருத்தரே வந்து ரிப்பீட்டடாக கூட வாங்கலாம் எவ்ரி இயர். பட் இன் அன் ஆவரேஜ் 3.16 crore வந்து சஸ்டைன் ஆகிறதுக்கு அந்த முத்ரா யோஜனா வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதில் ஒரு 20% வந்துட்டு புதுசாக வராங்க, 20% பழைய ஆளுங்க ஜாப், அதாவது அவங்க பிஸ்னஸோ ட்ரேடையோ விட்டுறாங்கன்னு நம்ம கேல்குலேட் பண்ணால் கூட இன் அன் ஆவரேஜ் 2.52 crore ஸ்டெடி அண்ட் சஸ்டைனபிள் ஜாப் இஸ் ஆடட். பர்மனெண்ட் ஜாபாக ஒரு 2.52 crore ஆட் ஆகுதுன்றது இவங்களோட ரிப்போர்ட். இதுக்கான டேட்டா வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் டேட்டாஸ், நாட் மேனிப்புலேட்டட் டேட்டாஸ். இந்த ஒரு 10 பேரை ஸ்டடி பண்ணிவிட்டு ஏசி ரூமில் உட்காந்து ஸ்டடி பண்ணி அவங்க கொடுக்குற கொஷின் ஆன்சரை ஃபில் பண்ணி வர்ற சர்வே மாதிரி, இன்டர்நேஷ்னல் சர்வே மாதிரி கிடையாது இது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்ட் பேஸ்டு, டேட்டா பேஸ்டு சர்வே. ஸோ இந்த பிரைம் மினிஸ்டர் முத்ரா யோஜனா அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் கிடைக்கும். 2015 23-24 வரலாம் இதுவரைலாம் எவ்வளோ லோன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா அதில் ரிட்டர்ன் வந்தது, அதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இது வந்து இஷ்யூ பண்ணது, அது லோன் இஷ்யூ பண்ண அந்த டீட்டெயில்ஸ். ஸோ இதுபடி அரௌண்டு 20% ஆளுங்க வந்துட்டு ஒரு வருஷமாக கட் ஆகுவாங்க, புதுசாக ஆட் ஆகுவாங்க அந்த ஆவரேஜ் கேல்குலேஷனில்.
அரௌண்ட் 2.5 crore சஸ்டைனபிள் எம்ப்ளாய்மெண்ட் வந்து மோடி கவர்மெண்ட் கொடுத்துருக்கிறதுன்றது இந்த ரிப்போர்ட்டோட முக்கியமான அம்சம். இது மாதிரி வேறு ஸ்கீம்ஸ், அதாவது மன்ரேகா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, ஒரு வீடு கட்டுறதுன்றது வந்து நிறைய பேருக்கு ஜாப் கிடைக்கும். ரூரல் சைடில் எவ்வளோ கொடுத்துருக்கு, அர்பன் சைடில் ஸ்வச் பாரத் மிஷன்றது வந்துட்டு அதில் நிறைய பேர் க்ளீன்லினஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நிறைய பேருக்கு ஜாப் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ 2014 அந்த ஸ்கீம்ஸ் மூலமாக எவ்வளோ பேருக்கு கவர்மெண்ட் பே பண்ணியிருக்கு. நம்ம எல்லாமே வந்துட்டு இது டிபிடி, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், அந்த மாதிரி ஸ்கீமு. ஸோ இதில் வந்து எந்த மேனிப்புலேஷனுக்கும் இடம் கிடையாது. ஸோ இந்த டேட்டாஸ் பேசிஸில் இவங்க அதை கேல்குலேட் பண்ணி இதில் ஒரு ஆவரேஜ் எடுக்கிறாங்க. ஸோ அந்த டேட்டாஸ் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது. நீங்கள் வேணால் நான் ஒரு 5 நிமிஷம் இந்த ஸ்லைடை நிறுத்தி வைக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். பட் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வெப்சைட்டில் இருக்குது. ஸோ யூ கேன் டைரெக்ட்லி செக் இன் கூகுள் ஆல்சோ. நான் முதல்ல சொன்னபடி ஸ்காட்ச் மோதினாமிக்ஸ் எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட் அப்படி போட்டிங்கன்னா கூகுளில் உங்களுக்கு அது கிடைச்சிரும். ஸோ எல்லா டேட்டாவும் அங்கே இருக்கிற டேட்டாஸ் தான் நான் இங்கே யூஸ் பண்ணுறது. இது எல்லாமே அவங்களோட டேட்டாஸு, ப்ளஸ் அவங்க யூஸ் பண்ணுறது மொத்தம் வந்து கவர்மெண்ட்டோட டேட்டாஸ். ஸோ இதில் எதுவும் வந்து இண்டிவிஜுவலாக யாரோ மேனிப்புலேட் பண்ணி பண்ணுற இன்டர்நேஷ்னல் சர்வே கிடையாது. இது மட்டும் நான் மறுபடியும் சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். ஸோ இந்த டேட்டாஸ் பேசிஸில் இவங்க கேல்குலேட் பண்ணுறாங்க. அரௌண்டு 12 ஸ்கீம்ஸ் பேசிஸில் 1.98 crore பர்சன் இயர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஆட் ஆகிருக்கு. அதாவது மன்ரேகாவில் ஒர்க் பண்ணவங்க அந்த மாதிரி ஓவரால் ஆவரேஜ் வந்து 1.98 crore, ரஃப்லி 2 crores சொல்லிங்க. ஸோ 2 crore எவ்ரி இயர் வந்து மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ மன்ரேகா லாஸ்ட் இயர் ரன் பண்ணோம், அடுத்த வருஷம் இல்லைனாக்கா அந்த ஜாப் இல்லை. இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நடுவில் ஒரு வருஷத்தில் கேப் இருக்கும். ஸோ அந்த வருஷத்தில் வந்து அது மூலிமா எதுவும் க்ரியேட் ஆகலன்றது ஒரு டேட்டா இருக்குது அங்கே. ஸோ இன் அன் ஆவரேஜ் 2 crore இந்த 12 ஸ்கீமில் மட்டும் 2 crore ஜாப் வந்து ரெகுலராக சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க. அதாவது கான்ட்ராக்ட் ஜாப்ஸ் தான், பட் ரெகுலராக கிடைக்கிறதுக்கான ஒரு சிச்சுவேஷனை வந்து அவங்க அந்த என்விரான்மெண்ட்டை வந்து அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன். ஸோ ஓவரால் அந்த முத்ரா யோஜனாவில் ஒரு 3 crore, இதில் ஒரு 2 crore. ஸோ இன் அன் ஆவரேஜ் பர் இயர் 5.14 crore பர்சன் இயர்ஸ் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட்டை இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரம் 2014 அதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த கிராஃப் வந்து உங்களுக்கு கிளியராக காமிக்கும், ஸ்டார்டிங்லேருந்து எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இன் அன் ஆவரேஜ் கொண்டு வந்திருக்கு. ஸோ இது ஒரு ஆவரேஜ் வந்து 5.5 crore பர் இயர் பர்சன் இயர்னாக்கா, ஸோ 10 இயர்ஸ்க்கு வந்து 51.4 crore ஜாப்ஸ் ஆட் பண்ணியிருக்கிற மாதிரி. ஸோ நம்ம இங்கே கொஷின் பண்ணுறது வந்து 51 crore ஆட் பண்ணாங்களான்னு, 51 crore பர்சனுக்கு வேலை கொடுத்தாங்களான்னாக்கா இல்லை, 51.4 crore பர்சன் இயருக்கு ஜாபை வந்து அவங்க ஸ்டெபிலைஸ்டாக மெயின்டைன் அந்த என்விரான்மெண்ட்டை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அவங்க ஸ்கீம்ஸ் மூலமா. இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இது நம்ம இப்போ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா இந்த கவர்மெண்ட் வந்துட்டு 10 இயர்ஸாக எவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும். ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணுறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ அந்த கவர்மெண்ட்க்கு வந்து வேறு வேலை இருக்கும், ப்ளஸ் அடிஷ்னலாக எதையும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்கன்றது ஒரு சக்ஸஸ்ஃபுல் கவர்மெண்ட்டுக்கான பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டாக நம்ம இதை பார்க்கணும். ஸோ நம்ம வேலை இல்லாதவங்க இருக்கிறாங்களானாக்கா கண்டிப்பாக இருக்காங்க. இப்போது ஒரு சிலர் வேலையே செய்ய மாட்டேன்னு உட்காந்துட்ருக்கிறவங்களும் இருப்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து வேறு மாதிரி பார்க்கணும். பட் இந்த டேட்டாஸ் பேசிஸில் ஆவரேஜ் 5 crore ஆளுங்களுக்கு வந்து அவங்க என்ஷூர் பண்ணுறாங்க ஜாப் கிடைக்குன்ற மாதிரி. ஸோ மோடி ப்ராமிஸ் பண்ண 2 crore இயர் ஜாப் பர் இயர்ன்றதை க்ராஸ் பண்ணி 5 crore பர்சன் இயர்ஸ் ஜாப் வந்து அவங்க சஸ்டைன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்கன்றது தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ எந்த ஒரு டேட்டாவையோ சர்வேயோ ப்ரமோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்வேயோட பேசிக்ஸ், அதோட டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ், எப்படி சர்வே பண்ணுறாங்க, அவங்க என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்கன்றதை நம்ம புரிஞ்சிக்கிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுறதோ இல்லை ஒருத்தர் டிஸ்கிரிமினேட் பண்ணுறதோ மோட்டிவேட் பண்ணுறதோ பண்ணோன்னா
கவர்மெண்ட் வந்து எங்கன்னா தப்பு பண்ணால் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னு அர்த்தம். அது புரியாமல் நம்ம எப்போவுமே வந்துட்டு ஒரு அகைன்ஸ்டாக ஒரு தப்பான மென்டாலிட்டிலேயே ஒர்க் பண்ணோன்னா வெறும் இன்டர்நேஷ்னல் சர்வே எங்கேயோ ஸ்விட்சர்லாண்டில் உட்காந்துட்டு ஒரு 10 பேர்கிட்ட கேட்டு வர சர்வே தான் கரெக்டு, இதெல்லாம் தப்புன்றவங்கள வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவங்க சைடில் இருக்கட்டும். பட் எந்த ஒரு கவர்மெண்ட்டும் ப்ரோஆக்டிவாக நம்ம சப்போர்ட் பண்ணுறோன்றவங்களுக்கு அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து நான் சமர்ப்பிக்கிறேன். ஸோ என்னோடய பாயிண்ட்ஸ் முடிஞ்சுது. நீங்கள் யோசிங்க, அந்த ரிப்போர்ட்டை கண்டிப்பாக போய் பாருங்கள். நிறைய விஷயம் இருக்குது அதில், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டாலாம் இருக்குது. ரியலி திஸ் கவர்மெண்ட் இஸ் டூயிங் எ கிரேட் ஜாப், நோ டவுட். ஸோ அடுத்து வர்ற கவர்மெண்ட்டை இந்த மாதிரி செய்யணும். ஏற்கனவே இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். பப்ளிக் வந்துட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுறது, அதோட எங்கே தப்பு பண்ணுறாங்க, எங்கே கரெக்டாக வேலை செய்கிறாங்க, அது நம்மளுக்கு தெரியணும். நம்மளோட ரைட்ஸ் அது தெரிஞ்சுக்கிறது. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு கோ டு தட் பர்டிகுலர் ரிப்போர்ட் ஆன்லைன் அண்ட் தென் ப்ளீஸ் ரீட் இட் ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதே மாதிரி நம்ம அடுத்தவங்ககிட்டையும் டிமாண்ட் பண்ணலாம், இதே மாதிரி நீங்களும் மெயின்டைன் பண்ணுங்கன்ட்டு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லிசனிங். ஏதாவது தப்பு இருந்தால் எனக்கு அது இங்கிலீஷ்லேருந்து தமிழில் ஒரு சில வார்த்தைங்களை கன்வெர்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ யுவர் ஆல் ஜென்டில்மேன்ஸ், அந்த தப்பெல்லாம் நீங்கள் மன்னிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஃபர்மேஷன் நல்லா இருந்தாக்கா ப்ளீஸ் ப்ரெஸ் லைக் பட்டன் அண்ட் தென் ஷேர் இட் டு யங்ஸ்டர்ஸ். நான் ரிப்பீட்டடில் உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறது ரெண்டு விஷயந்தான். ஒன்று, நீங்கள் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ப்ளஸ் ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் நிறைய பேர் சப்ஸ்கிரைபரை ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறைய பேருக்கு போகணும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. பை பை, ஜெய் ஹிந்த்.